என்ன கலர் பூஜிக்கா? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாத்தி அண்ட் வாயார். ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரெட் ஆம்லெட் போடுறதுக்காக. ஸோ நம்ம வயநாடு போயிருக்கும் போதும் நிறைய இடத்துல சமைச்சோம். அந்த வியூவாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும் சூப்பராக இருந்தது, சமைக்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏற்காடில் வந்து அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அமையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தேடி தேடி அலையணும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இடம் தான் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சோம். எங்களுக்கு வெளியே சாப்பிட்றத விட குக் பண்ணி சாப்பிட்ற ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் 3 டைம்ஸில் ஒரு 1 டைம் வெளியே சாப்பிட்டாலும் 2 டைம்ஸ் குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து ப்ரெட் ஆம்லெட் குக் பண்ண போகிறோம். இது வந்து ரோடில் ஸ்டாப் பண்ணி காரில் எல்லாமே வச்சுருக்கோம். ரோட்டு ஓரமா? ரோட்லையா? ஆமாம். இப்போ வந்து நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக தான் பண்ணுறோம். இதுதான் அந்த வியூ. ஓரளவுக்கு ஓகே, ஃபைன். அந்த தூரமாக வில்லாஸ்லாம் தெரியுது பாருங்கள். இங்கே பக்கத்தில் கூட ஒரு ரெசார்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஹோட்டல் மாதிரி, சின்ன ஹோட்டல். யூடியூப்பில் கலக்குவாருன்னு பார்த்தா முட்டையை கலக்கிட்டு இருக்காரு. ஆனியன் போடுவா? முட்டையை மட்டும் இல்லை, வீட்லேயும் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன். இங்கே வந்து இவங்க சமைக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க, நம்பாதீங்க. நம்பிட்டோம். போடுவா? கொஞ்சம் போடு, அவ்வளோ வேண்டாம். ஓகே. ஸோ ப்ரெட் ஆம்லெட் வந்து போட்டுட்ருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா சென்னையிலேருந்து வரும்போது வெஜிடபிள்ஸ், சீஸு இதெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த ஏற்காடு வந்து நேற்று தேடுன்னு தேடுறோம், வெஜிடபிள் ஷாப்பே இல்லைங்க எங்கேயுமே. அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. நிறைய பஜ்ஜி கடை இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய மேகி ஷாப்ஸ் இருக்குது, சாக்லேட் ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வெஜிடபிள் ஷாப் மட்டும் இல்லவே இல்லை. தேடி 1 hour கழிச்சு தான் எங்களுக்கு வந்து எங்களால் வந்து அந்த காய்கறி கடையை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த சீஸும் நாங்கள் வாங்கவே இல்லை. சீஸ் இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி நினச்சோமா, தேடுறோம் கிடைக்கவே இல்லை. அந்த கடையிலலாம் சீஸ்ன்னு கேட்டாலே அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியல. ஸோ அவங்கக்கிட்ட சீஸ் வந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் ரேராக ஏதோ ஒரு உள்ள இன்டீரியரில் போய் ஒரு கடையில் சீஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை பட்டர் தான் சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து சீஸ்ன்றது தெரியலன்னு சொல்லி. அப்புறம் தான் இந்த சீஸை வந்து நாங்கள் கேட்டு வாங்கினோம். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வந்து ப்ரெட் ஆம்லெட் போட்டு இந்த ஒரு அழகான வியூவில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ டாலாக இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் ரொம்பவே ஆசமாக இருக்குது. ஸோ நம்ம வாத்தி வந்து ப்ரெட் ஆம்லெட் போட்டுட்ருக்காரு. ப்ரெட் ஆம்லெட் போட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். The art and the artist. பெரிய ஆர்ட் அது. இது பாருங்க என்ன டப்பான்னு சொல்லிட்டு, இது வந்து ஐபேக்கோ டப்பா. இதில் வந்து நாங்கள் மில்க் ஷேக் குடித்தோம். அந்த டப்பா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் உப்பும் போட்டால் அளவாக கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இதில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இதில் போட்டு அளவாக கொட்ட முடியுமா? ஆமாம், அளவாக கொட்ட முடியும். இந்த மவுத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதில் அளவாக கொட்டுவாங்க, அப்படியே மெதுவாக கொட்டினா கொட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய
எல்லா டப்பாலையும் குட்டி குட்டியா போட்டு சும்மா எல்லாமே ப்ராப்பரா கிச்சன் போய் சும்மா கான்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டதை சொல்றாங்க, நம்பாதீங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆர்கனைசிங், இந்த திங்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வரோம், எப்படி வைக்கிறோம், அதெல்லாம் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து போடுறோம். ஸோ எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் சமைக்கிறோம் அப்படிங்கிறத. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர். ஆம்லேட்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சுட சுட சாப்பிட்டுருக்கேன். இந்த குளிருக்கு இந்த பிரெட் ஆம்லேட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கல் சரி கிடையாது, தோசைகள் தான் சூப்பராக இருக்கும் போட்டாங்க. தோசையா இல்லை, சரியா, சரி நீ பேசு. பிரெட்டு வந்து உண்மையிலேயே இந்த பூவுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்தால் ஹோம் ஃபுட் சாப்பிட்ணும், நாமளே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணும், யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன வாத்தி? யாருக்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சொல்லு. அவங்க ஆனால் ஹஸ்பண்ட் இந்த டைமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து உங்களோட வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் அம்மாவோ உங்கள் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும், நல்லா ஒரு கிடைக்கிற போது. ஸோ சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி ஜாலியாக சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே இந்த நேச்சரை ரசித்து நம்ம ஹெல்த்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம என்வரன்மெண்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்கலாம். திங்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கூடை வச்சுருக்கோம்ல, இந்த கூடை. அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி, இந்த மாதிரி டேப் வச்சு எங்கள் ஃப்ரெண்ட் வந்து எங்களுக்கு இது வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து வெசல் கூட வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி திருப்பி விட்டு ரோட்டில். நீங்களும் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணி குக் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் நீங்கள் குக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணி கரெக்டாக அந்த இடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னா அது வந்து நம்ம என்விரான்மெண்ட்க்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய நல்ல விஷயம். இது ஒன்றும் இல்லை, மிஸ்டர் சுதாகரோட எஃபெக்ட், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து பெரிய பெரிய ஃபேன். அதுவும் இல்லை, நான் பர்டிகுலராக கோபி அண்ட் சுதாகர் டிராவிட் உட்பட பெரிய ஃபேன். இந்த இடத்துல நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும், ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவங்கள. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்புறம் ஒரு வாஷ் பண்ண வேண்டிய வெசல்லாம் மட்டும் ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி இருக்க இடத்துல போய் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இது வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி. ஸோ இதுதான் எங்கள் அவுட்டோர் குக்கிங். ஒரு சோனா பரவாயில்ல, இப்படிதான் நாங்கள் வந்து அவுட்டோரில் வந்து குக் பண்ணி சாப்பிடுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். Until then, it's bye from Vaati and Vayadi. Bye.